வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்குது சேஃப் வளர்க்கு வந்து தனியாக நம்ம செட்டப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும் பார்க்கலாம். இந்த டப்பில் தான் செட்டப் பண்ண போகிறோம். ஏற்கனவே இது வந்து ஃபைட்ரு குட்டி வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த குட்டி வந்து இப்போ 4 தான் கிடக்குது நம்மகிட்ட. இந்த குட்டி கிடக்கு நான் வந்து வலை வந்து வச்சு எடுத்தோம்னா குட்டி வந்து வலை வழியாக ஓடிடும். அதனால் அரிப்பு வச்சு எடுக்கிறேன். மீன் குட்டி அரிப்பு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 குட்டி அமுட்டுருக்கு. 2 குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதான் இப்போ நல்லா வளர்ந்துருக்குது குட்டிங்க. இன்னொரு குட்டி இதே பிடிச்சி குட்டியும் பிடிச்சாச்சு. தெரியுதா நான் குட்டி பிடிச்சாச்சு. இப்போ இந்த டப்பா கழுவிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம எப்போவுமே தனியாக செடிக்கு தான் ஊற்றுவோம். இப்போ அவ்வளோ இருக்கு. இப்போ வந்து தொடிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்போவுமே தண்ணி தான் இருக்கணும். காய்ஸ் இப்போ தான் வெளில வருவான். அப்போ பாருங்களேன். இதில் எதில் வச்சா சீக்கிரம் வளருங்க பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு வாரமாக வச்சுடுங்க. விளையாட்டுனா கை விட்டு அந்த மேட்ச் வந்து இதாக இருக்கும். இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு லக்கு. நீங்கள் தான் இதில் என்ன மீன் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. இல்லை மீனே இல்லை, என்ன மீன் விடணும்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மீனே வேங்கியாந்து விட்டுரும். லோ பட்ஜெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கப்பீஸ் மாலிஸ் ஃபைட்டர் இதில் வேறு ஏதோ ஒரு மீன் வளர்ப்போமே. சீப்புரா குவைக்கா இருக்குது. இந்த 5ல் எனது வளர்க்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் போட்டு வளர்த்துக்கலாம். அதாவது ஒரு 100 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ கொஞ்சம் பாஸ்கர் ஃபைட்டர். அதே மாதிரி எந்த ஃபைட்டர் வாங்கணும்? என்ன ப்ரைஸ்லனா கொஞ்சம் கம்மியானது ஃபைட்டராக சொல்லுங்கள். என்ன ஃபைட்டர் ஃபீமேல்ஸ்னால் சொல்லுங்கள். ஃபீமேல்ஸ் ஒரு 5 ஃபீமேல்ஸ் வாங்கி விட்டுருலாம். 80 ரூபா ஃபீமேல்ஸ். தொட்டியை பாருங்கள். தொட்டியோட நிலம அப்போ இதுதான். இது நல்லா ஜம்முன்னு இருக்குது தொட்டி. சரி, இப்போ நான் ஃபாக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வரணும் காமிக்கேன். மேன் வந்து நம்ம மாற்றலாமா இல்லை இதே இவனே இருக்கட்டுமான்னு கமெண்ட் பண்ண. இதை நம்ம பீட்டா ப்ரீடிங் விட்டுருக்கோம். நம்ம வந்து 4 குட்டியில் 4 ப்ரைஸ் தான் முடிஞ்சதுங்கிறதுனால இதை எப்படி ப்ரீடிங் விட்டாச்சு. ஃபீமேல்ஸ் சின்ன ஃபீமேல்ஸ்னால் ஃபீமேல் வாங்கி கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும், ப்ரீடிங் வீடியோ. அது தண்டியும் வாட்ச் பண்ணிகிட்ருங்க. இப்போ வாங்க ஃபாஸ்ட்டில் விட்டுட்டு கடைசியாக வீடியோவில் என்ட்ருக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிய போகுது. ஸ்கிப் பண்ணிட்டு இடம் போயிடாங்க ப்ளீஸ். இந்த கண்ணாடி கிளாஸ் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. எல்லாமே கண்ணாடி கிளாஸை எடுத்து தண்ணி பிடிச்சோன்னா கண்ணாடி கிளாஸில் தான் குடிப்பேன். நீங்கள் நினச்சிருக்கீங்க எல்லாருமே இல்லை. சப்ஸ்கிரைபர் 38 பேர் தான். அவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. ஃபேக்டரி 1 ரூபா கொடுத்து எல்லாம் வாக்கி இருந்தது இல்லை கைஸ். நம்ம ஊரில் புலாங்குளத்தில் ஒரு பையன் 3 ரூபா போட்டிருந்தானா அதை அப்படியே ஷூட் பண்ணி தந்தாச்சு. சரி வாங்க, இதை அப்படியே இதுதான் சுத்தமான உருட்டு. அது சத்தியமால புலாங்குளத்தில் ஒரு பையன் சுற்றி உருட்டா. இதான் சத்தியமான களவு. இல்லை அவன் நம்மளை எடுத்துகிட்டு வாங்க மீன் தூர போட்டான். நாங்கள் விடுவோமா? இவ்வளோ கண்டு கிடந்தது. ஏன் இவ்வளோ கண்டு கொண்டான்ட்டேன்.
கூழாங்குளத்தில் மதுனு அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் தெரியுமா, ம் மொட்டை போட்டுருந்தான் தெரியுமா, ஆமாம். அவனுக்கு கொஞ்சம் ம் எங்கள் அக்கா சடங்கோட நம்ம ஒருத்தனுக்கு போய் மீன் வாங்க போனோமா. ம் சரி தக்கோலி நாயா. அவ்வளோதாங்க. நம்ம எல்லாத்தையும் ஓரளவு எடுத்தாச்சு. ஓரளவு ஃபாஸ்ட்டாக எடுத்தாச்சு. கட் பண்ணு உங்கள் காமில நாய இல்லை இதில் என்ன ஃபிஷ் விடுவாங்க. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணதுக்கு வச்சுருக்கோம். மெயின்டைன் ஆன பிறகு நம்ம வீடியோ காட்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு வாங்க இப்போ ஃபாஸ்டேல எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து விரியாக போடும். எடுக்கிறாங்க. இது என்ன ஃபாஸ்டெல்லாம் தெரில, குத்துது ஒரு மாதிரி. என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குத்துதுல ஏடா இது எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி முட்டாடு. என்ன இதுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த பாக்ஸ்டர் பாரு, இந்த பாக்ஸ்டர் எப்படி பஞ்சு பஞ்சின்னு இருக்கா, இதை பாரு பஞ்சு பஞ்சின்னு இருக்க மாதிரி இருக்கா. ஆமாம் இதை பாரு ஆமால கீழே போடு. சரி கைஸ், கடைசியாக இந்த வீடியோக்கு என்ட்டு வந்தாச்சு. அப்போ நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. இங்கே பாரு. சரி கடைசியாக வீடியோவோட என்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த தொட்டியில் என்ன போடணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. யாருன்னே சொன்னது தான். ஃபைட்டர் ஃபீமேல்ஸு மேல்ஸ் ரெண்டுனாலும் ஓகே, ஏனாலும் ஓகே தான். பேரானாலும் சொல்லுங்க, கொண்டாந்து போட்டுருவோம். பிறகு மாலிஸ், கப்பீஸ், சீப்ரா, கொய்கா இருக்குது. இது எல்லாத்தையும் இது ஆட் பண்ணிடலாம். கௌரானாலும் ஆட் பண்ணிடலாம். சொல்லுங்கள். பிறகு வேறு எந்த ஃபிஷ் ஆட் பண்ண, ஷார்க்கு ஷார்க்கானாலும் ஆட் பண்ணிடலாம். ஒயிட் ஷார்க்கு போடுறாங்க. ஷார்க்கு ஆட் பண்ணி வீடியோ ஒரு நாள் பாக்கெட் பண்ணி ஷார்க்கு, ஒயிட் ஷார்க்கு, பிளாக் ஷார்க்கு எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். சொல்லிடுங்க. வேறு என்னது, வேறு எதில் ஆட் பண்ணேன், வேறு என்னது, கோல்டு ஃபிஷ் மோட்ரு பார்த்துக்கலாம். அது ஜெயில் நனிமா சின்ன கோல்டு ஃபிஷ்னாலும் வாங்கி விட்டுக்கலாம். 10 மீன் எது கமெண்ட் பண்ணுங்கள். என்னது ஏஞ்சல் ஏஞ்சல் தானே வாங்கி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஏஞ்சல் தானே சின்னது தான் வாங்கணும். பெருசெல்லாம் அங்கே கடையிலே பிறகு அதனால் சின்னது வாங்கி பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லோரும் பார்க்கறது மட்டும்தான் செய்றீங்க. ஓகே பாய் கைஸ். கேமராமேன் மூஞ்ச காமிக்க மாட்டேன்.